ஓம் ஸ்ரீ சாய்ராம். அத்தியாயம் 6. சாயி சத் சரித்திரம். கோப்பர்காவன் அப்படின்ற ஒரு இடம் ஷிரடிக்கு அருகில் இருக்குது. அங்கே கோபால்ராவ் குண்ட் அப்படின்ற ஒரு சாயி அடியவர் இருக்கார். அவர் கோப்பர்காவனுடைய கிராம அதிகாரி, நில அளவைதாரர், சர்வேயர். அவருக்கு திருமணம் ஆகி பல வருடங்கள் முடிஞ்சும் குழந்தை பேர் கிடைக்கல. பாபா கிட்ட வேண்டுறாரு. பாபாவோட அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியினால் அவர் ஒரு உருஸ் அல்லது ஒரு திருவிழாவை நடத்தணும்னு மனசில் நினச்சிக்கிறாரு. உருஸ் அப்படின்றது முகமதிய ஞானியரின் நினைவு தினம். இந்த மகிழ்ச்சியை யார்கிட்ட அவர் தெரிவிக்கிறார்னா, தாத்தா கோட்டே பாட்டில், தாத்யா பாட்டில், மாதவராவ் தேஷ்பாண்டே, இந்த மூவரும் யாருன்னா பாபாவுடைய அடியவர்கள். மூவரும் இந்த மகிழ்ச்சியை ஆமோதித்து பாபா கிட்ட இதை சொல்கிறாங்க. பாபாவும் அவருடைய ஆசையையும் அனுமதியும் விழா நடத்துறதுக்கு கொடுத்துட்றாரு. கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் போடுறாங்க. ஆனால் கிராம அதிகாரி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் என்ன விஷயம்னா, இவங்க திரும்பியும் முட்டி மோதி அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. பாபாவே பர்மிஷன் கொடுத்தபோது நிச்சயமாக அது நடந்தே தீரும்னு இவங்களுக்கு தெரியும். இறுதியில் விண்ணப்பம் பாஸ் ஆகி விழா நடத்துறதுக்கு கலெக்டர் அனுமதியை கொடுத்துட்றாரு. திருவிழாவுக்கு பாபாவுடைய அனுமதி கிடச்சிடுறது. ஷிரடி ஒரு சிறிய கிராமம். அங்கே 2 கிணறுகள் இருக்குது. பக்தர்கள் வரும்போது நிறைய தண்ணீர் தேவைப்படுறது. ஒரு கிணறு வற்றி போயிடுத்து. இன்னொரு கிணத்துல தண்ணி இருக்குது, ஆனால் அது உப்பு தண்ணீர். பாபா அந்த கிணத்துல மலர்களை தன் கையால் வீசின உடனேயே அந்த தண்ணீர் இனிமையாக மாறிடுறது. திருவிழா அப்படின்னாலே ஏகப்பட்ட பக்தர்கள் கூட்டம் வரும். அதனால் அந்த தண்ணியும் போதலை. தாத்யா பாட்டில் நெடுந்தூரத்துலேருந்து தோல் சாக்கு பையில் தண்ணீரை கொண்டு வரத்துக்கு ஏற்பாடுகளை செஞ்சிடுறாரு. தற்காலிகமாக கடைகள்லாம் கட்டப்பட்டு பொம்மை பொருட்கள்லாம் விற்பனை செய்யறதுக்கு தயாராகிடுறாங்க. மல்யுத்த சண்டை வீரர்களையும் வரவழைச்சு அந்த சண்டை ஏற்பாட்டையும் ஷிரடியில் செஞ்சிடுறாங்க. கோபால்ராவ் குண்டிற்கு தாமு அண்ணா காசர் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னா, அகமத் நகரில் வசித்து வராரு. தாமு அண்ணா காசருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிருக்கு, ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அவரும் பாபாவை வேண்ட பாபாவின் அருளால் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. திருவிழா ஊர்வலம் இருக்கு இல்லையா, அந்த ஊர்வலத்துக்கு கோபால்ராவ் குண்டு என்ன பண்ணுறாரு, தாமு அண்ணா காசரை தூண்டி விட்டு ஒரு சாதாரண கொடியை தயார் பண்ணி தர சொல்கிறாரு. சாதாரண கொடி ரெடி ஆகிடுறது. கோபால்ராவ் குண்டிற்கு இன்னொரு நண்பர் நானா சாஹேப் நிமோன்கர், அவரும் பாபாவுடைய பக்தர். அவர்கிட்டையும் ஒரு கொடியை தயார் பண்ண சொல்கிறாரு. ஒரு எம்ப்ராய்டரியில் வேலை செய்யப்பட்ட ஒரு கொடியை தயார் செஞ்சு அந்த கொடியை ரெடி ஆகிடுறது. இந்த 2 கொடிகளும் ஊர்வலத்தின் முன்பாக எடுத்து செல்லப்பட்டு பாபா உட்காந்துருப்பார் இல்லையா, துவாரகா மாயி பக்தர்களுக்கு அருள் புரிவார் இல்லையா, அந்த இடத்துல 2 மூலைகளிலையும் இந்த கொடிகள் நடப்பட்டு இன்றளவும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் இன்னொரு ஊர்வலமும் ஆட் ஆகுது. அதுதான் சந்தனக்கூடு ஊர்வலம். இது ஒரு முகமதிய ஞானியரை கவனிக்கும் விதமாக நடத்தப்படுறது. கொரோலா அப்படின்ற இடத்துல அமீர் ஷக்கர் தலால் என்ற முகமதியருக்கு தான் இந்த எண்ணம் உதிக்கிறது. சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்ற தட்டில் எடுத்து செல்லப்பட்டு ஊர்வலத்தின் முன்பு இசை வாத்தியம் பேண்டுகள் முழங்க நறுமண பொருட்கள் சாம்பிராணி இவைகள்லாம் முன்னால் புகைஞ்சு செல்ல ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மசூதிக்கு அடையிறது. மசூதியை சேர்ந்துடுறது இல்லையா ஊர்வலம். அந்த தட்டில் இருக்கிற சந்தன பொருட்களை நிப்பார் என்ற தொழுகை மாடத்தில் தெளிக்கிறாங்க. மசூதியில் இருக்கிற செவரில் கைகளால் பூசி விட்டுறாங்க. முதல் 3 ஆண்டுகள் அமீர் ஷக்கர் தலால் அவர்களால் இது தொடர்ந்து நடத்தப்படுறது. பின்னால் அவங்க மனைவியும் இதை கவனிச்சுக்கிறாங்க. ஆக இந்துக்களுடைய கொடிகளும்
முஸ்லீம்களுடைய சந்தனக்கூடு ஊர்வலமும் அருகருகே ஒரே நாளில் செல்வது. இரண்டுமே இன்றளவும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.